ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க சொல்லித்தர போகிறேன். இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் எலை அடை. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் மாவு பிசைகிறதுக்காக. தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துருக்கணும் அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகும் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோவே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வறுத்து வச்சுருந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். அது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கலரணும். அவங்க பிசைஞ்சாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட பக்குவம். அதுக்கப்புறம் ஒரு இலையில் நெய் தடவிருக்கேன். நெய் தடவி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை தட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த தேங்காய் பூரணத்தை வச்சிடணும். பார்த்திங்கன்னா வச்சாச்சு. வச்சு அந்த இலையோடு நம்ம அப்படியே இட்லி குண்டால வச்சு வேக வைக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். சாஃப்டாக டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.